ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு வெயிட் another brand new day. நான் உங்கள் என்கே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அன்கட் கமெண்ட்ரி. ஆக்சுவலாக லைக் ட்ரைசர் நான் இப்போ தான் பார்த்தேன். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ எனக்கு வந்து அந்த ஃபியூச்சர் விஷன்ஸ் நிறையா பிடிச்சிருந்துச்சி. இதில் இருக்க இன்ட்ரெஸ்டிங்கான டீட்டெயில்ஸ் பற்றி தான் இன்றைக்கி என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அண்ட் மோரோவர் நிறைய ப்ரமோஷன்ஸுமே இருந்துச்சு. அந்த ப்ரமோஷன்ஸ்லாம் நான் கடைசியில் சொல்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்ன்றது இன்னும் இருக்குங்க. அதை அவளை பார்த்த உடனே தான் தெரிஞ்சது. ஓகே, இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக இதில் நிறைய டீட்டெயிலிங் இருந்துச்சு. ஏன்னா இந்த மூவி வந்து நடக்க போகிறது 2040 நடக்க போகுது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வந்து ஃபியூச்சர் விஷன் டீட்டெயிலிங் நிறையா இருந்துச்சு. இதில் எனக்கு பிடிச்சது ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். இந்த சிச்சுவேஷன்ஷிப், டெக்ஸ்லேஷன்ஷிப், கஃபிங், டெலியூஷன்ஷிப், பிரெட் கிராமிங், பெஞ்சிங், நானோஷிப்பை விட ஒரு பியூரான ரிலேஷன்ஷிப் தான் எனக்கு வேணும். ஆக்சுவலாக இல்லை ஸ்டார்டிங்கே ஒரு ரோபோ ஒன்று வரும். அந்த ரோபோவோட நேம் பார்த்தீங்கன்னா சூரியன்ஸ் 9000 சம்திங் வரும் ஆக்சுவலாக. ஸோ அதை பார்த்தீங்கன்னா இது வந்து சூரியனோட பர்சனல் அசிஸ்டன்ஸ். இல்லை எங்கள் அண்ணன் சூரியன் தான் விட்டுருவான். சரி, ரெண்டாவது வந்துட்டு எல்லாரும் வந்து ஸ்மார்ட் ரிங் யூஸ் பண்ணுவாங்க அந்த ஆப்பை வந்து ரெக்கனைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. லைக் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் செப்பரேஷன். ஆக்சுவலாக ரன்னிங்க்கு ஒன்று, சைக்கிளிங்க்கு ஒன்று, வாக்கிங்க்கு ஒன்றுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரீட் செப்பரேஷன் ஒன்று நடந்திருக்கும். ஸோ அது வந்து நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக எப்படின்னா அந்த பிளாட்ஃபார்முக்கு மேலே இருக்கிற அந்த ஒரு லேயரில் வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் பிடிச்சிருந்துச்சு. அண்ட் ஆல்சோ ஸ்மார்ட் அம்ப்ரெல்லா. அதில் வந்து ரெயின் எப்போ ஸ்டாப் ஆகும், டைமிங்கு, எந்த லொக்கேஷனில் இருக்கீங்க, அது எல்லாமே வந்துட்டு ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஸோ அது பார்க்க நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ ஏன்னா ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரெயின் வந்து 5 minutes 28 seconds நின்றுன்ற மாதிரிலாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. லைக் ஆப், அந்த ஆப்போடு வந்து ஹியூமனோட எமோஷன்ஸ் டிடெக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதுலேயே வந்துட்டு ஒரு 2-3 சீன்ஸில் வந்துட்டு சீட்டிங் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும். ஹியூமன்ஸோட எமோஷன்ஸ்லாம் வந்து டிடெக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு விஷயம் நல்லா இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ டிரான்ஸ்பரண்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ். ஸோ அதில் வந்து நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்ட் டு எண்ட் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதுவுமே நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக. அண்டு கோலிவுட் லேண்ட்ஸ்கேப், அந்த கோலிவுடுன்ற லேண்ட்ஸ்கேப் பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பின்னாடி பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு பிடிச்ச விஷயம். அடுத்ததா இந்த என்டையர் ட்ரைலரில் இருக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான ஃபியூச்சர் திங்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வீடியோ ஆரம்பித்த டைம்லேருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாஸ் மைக்குன்னு ஒன்று வரும். அதாவது கிளாஸ் லைக் ஸ்டிக் மைக்கு. எப்படின்னா உங்களுக்கு அந்த ஒரு மைக் ஒன்று இருக்கும். அது வந்து கிளாஸில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபுல்லாகவே அந்த ஸ்டிக் மட்டும் அந்த எஜில் வந்து மைக்ரோஃபோன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா யாஷோட மிஷன் இம்பாசிபிள் 14ன்னு சொல்லிட்டு பேனர் ஒன்று இருக்கும் ஆக்சுவலாக. அடுத்தது பார்த்தீங்கன்னா அடையார் பிரிட்ஜில் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் டிராஃபிக் ஃபீச்சர்ஸு, அப்புறம் உங்களுக்கு எந்த லொக்கேஷன், அது வெதர் எல்லாமே சொல்லிட்டு அதில் இருக்கும் ஆக்சுவலாக. அது கொஞ்சம் பார்க்க நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. எங்கேயோ போயிடுச்சு. வருஷம் 2040. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ரோபோட்டுன்னு ஒன்று இருக்குது. அண்ட் ஆல்சோ ஃப்ளையிங் கார்ஸ்லாம் பறக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் பார்க்க நல்லா இருந்துச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக அங்கே எல்லாரும் யூஸ் பண்ணுற வண்டி எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கார்ஸு, இவி, பைக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்ததாக அப்படியே கட் பண்ணி பார்த்தீங்கன்னா தமிழ் டாக்கீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கார் வந்து நிற்கும். மழை பெஞ்சிட்டு இருக்கும், ஒரு கார் வந்து டக்கு நிற்கும். நான் கூட உள்ளேருந்து ப்ளூ சட்டை மாறன் தான் என்ட்ரி கொடுக்க போகிறாருன்னு நினச்சேன். பார்த்தா ஹீரோயின் என்ட்ரி. எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்துட்டு தமிழ் டாக்கீஸ் அந்த மாதிரி போட்டிருக்கனால மேபி டிவி ரிப்போர்ட்டராக இருக்கலாம். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். அடுத்ததா மோஸ்ட்டாக இந்த ஒரு சீன் ஆக்சுவலாக ஹீரோயின் மீட் பண்ணுற சீன் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அந்த ஆப் வந்து பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறம் நடக்கிறதா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அந்த சூரியனோட அந்த ரோபோ இருக்கும், அதாவது பர்சனல் அசிஸ்டன்ட் சொன்னேன் இல்லையா, அது வந்து சைடில் நின்று பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். அப்படியே கொஞ்சம் மேலே பார்த்தீங்கன்னா தலைவர் 189ன்னு இருக்கும். ஆமாம், தலைவரை வந்துட்டு கோட் சூட்லாம் போட்டுட்டு கராத்தே போஸ் கொடுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஆர் யூ ரெடி ஃபார் தலைவர் 189ன்ற மாதிரி இருக்கும் டிஜிட்டல் பேனரு. பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். பட் இது எல்லாமே வந்துட்டு ஃபிக்ஷனல் தான், பட் ஆல்சோ பார்க்க நல்லா இருந்துச்சு. அது தீமாக்கு ரிக்வெஸ்ட் அனுப்பு. அப்படியே நெக்ஸ்ட் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா கௌரி வந்து எனக்கு என்ன மாதிரி கேரக்டர் அப்படின்னு நினைக்கிறேன்னா அந்த ஆப் வந்து இருக்கு இல்லையா, ஆப் வந்து ஈச் பர்சனல் அசிஸ்டன்ஸ் வந்துட்டு இது பண்ணுவாங்க. இப்போ எப்படி ஜிம்மில் இல்லை ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பர்சனல் அசிஸ்டன்ஸ் இருக்க மாதிரி மேபி எனக்கு தெரிஞ்சு கௌரி வந்து ஒரு ஒன் ஆஃப் தி பர்சனல் அசிஸ்டண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கலாம் அந்த லைக் ஆப்புக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து அந்த ஸ்மார்ட் ரிங் ஆக்சுவலாக ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ஸ்மார்ட் ரிங்கை யூஸ் பண்ணி தான் வந்து வாய்ஸ் அசிஸ்டன்ட் மூலியமாக அந்த ஆப் வந்து ஃபீச்சர் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து பார்க்க ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் சேம்
ஆஸ் யூஷுவல் டேட்டிங் ஆப்னு நினைக்கிறேன் அது. ஏன்னா டேட்டிங் ஆப்பில் வந்துட்டு பிரதீப் வந்து கீர்த்திக்கு சென்ட் ரெக்வஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்குது. மேபி அதுக்கப்புறம் அவங்க வந்து மீட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஆஸ் யூஷுவல் டேட்டிங் ஆப் மாதிரி இருக்கும். பட் இதில் வந்துட்டு இன்னொரு இடனான ஒரு விஷயம் ஒன்று நான் பார்த்தேன். அது போ நான் உள்ளே வந்து சொல்கிறேன் நான். அண்ட் பார்த்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபி இதை வந்து நான் சொல்லியே ஆகணும். அந்த ஃபியூச்சர் விஷன்ன்றது எந்த ஒரு இடத்துலையும் வந்து அந்த பிசுறு தட்டாமல் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. லெஜண்ட் ரவிவர்மா தான் ஆக்சுவலாக ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அவர் ஒர்க் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறத விட செஞ்சிருக்காருன்ற மாதிரி சொல்லலாம். சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஏன்னா எனக்கு எந்த ஒரு இடமே வந்து அந்த வியர்டா இந்த மாதிரி நல்லா இல்லைன்ற மாதிரி ஒரு ஃபீலே வரல. ஸோ பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ அடுத்த சீன்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா லவ் ஸ்கோர்னு ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. ஆக்சுவலாக என்னன்னா ஒரு டேட்டிங் ஆப்லேருந்து ஒருத்தவங்க நீங்கள் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் அனுப்புனதுக்கப்புறம் அவங்களோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு சிச்சுவேஷன்ஷிப்பு அந்த மாதிரி நிறைய டேர்ம்ஸ் போனதுக்கு அப்புறமேட்டு லாஸ்ட்டாக அவங்களோட ஸ்கோர் எவ்வளோ இருக்குன்ற மாதிரி வரும்னு நினைக்கிறேன். அடுத்ததா அகெயின் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோலிவுட் ஃப்ரேம் நைட் வியூவில் அதே மாதிரி சென்னையோட சிட்டி சென்டர் மாதிரி இருக்குது. அந்த ஒரு இடத்துல வந்து அந்த நைட்டில் அந்த வைப்ரண்ட் கலருக்கு பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எனக்கு என்னென்னா எனக்கு ரொம்ப நாளாக ஆசை ஆக்சுவலாக. நம்ம நிறையா மூவிஸில் அந்த ஹாலிவுட்னு சொல்லிட்டு அந்த ஒரு லேண்ட்ஸ்கேப் பார்ப்போம் இல்லையா, அந்த இடத்துல வந்து இந்த கோலிவுட்னு இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஒரு எனக்கு அந்த ஒரு இது இருந்துச்சு எனக்கு நார்மலாக. ஏன்னா நான் மோஸ்ட்லி வந்துட்டு கேம்ஸ் எல்லாமே நிறையா விளாண்டுருக்கேன். ஸோ அதனால் ஜிடிஏலலாம் உங்களுக்கு அந்த இது பார்க்குறப்ப எனக்கு ரொம்பவே அது நல்லாயிருக்கும். ஏன்னா அது கிட்ட இல்லாமல் நின்றுருப்போம் ஜிடிஏலலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ இது பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நானோஷிப்பை விட ஒரு பியூரான ரிலேஷன்ஷிப் தான் எனக்கு வேணும். உனக்கு புரிஞ்சிடுச்சுல? அண்ட் அப்படியே கட் பண்ணால் இங்கே தான் ரொம்ப ஷாக்கான விஷயம். எஸ்ஜே சூர்யாவுக்கு வந்துட்டு சுற்றி இருக்க எல்லாரும் வந்து ரோபோ எம்ப்ளாயீஸாக இருப்பாங்க ஆக்சுவலாக ஒரு ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா. அப்படியே அடுத்த ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா எஸ்ஜே சூர்யாவும் ஒரு ரோபோன்றதை காமிச்சிருப்பாங்க. எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீனில் வந்து ரோபோ கை இருக்கும் எஸ்ஜே சூர்யாவுக்கு. அவர் வந்து அந்த எல்லாத்தையும் அடித்து உடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு ரோபோ வந்து ஒரு ஆப் டெவலப் பண்ணி ஹியூமன்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்கிரிப்டிங் போகலான்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மூவியோட நேம் வந்து எல்ஐசின்னு தான் வச்சிருந்தாங்க. முதல்ல வந்துட்டு லவ் இன்சூரன்ஸ் கம்பெனின்னு வச்சிருந்தாங்க. இந்த எல்ஐசி இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்கு, அவங்க வந்து கோர்ட்ல கேஸ் போட்டு ஏதோ ஒன்று ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமேல்ட்டு நீங்கள் இந்த நேம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுக்கப்புறம் இங்கே லைக்ன்ற மாதிரி எல்ஐகேன்னு வச்சுட்டாங்க. நெத்தி பொட்டிலிருந்து கால் கட்ட விரல் வரைக்கும் ஆச்சு. லைக் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் ஹைடெக்காக இருக்கும். அதாவது அந்த இசிஜி அந்த ஒரு மிஷின்லாம் இல்லாமல் எல்லாமே வந்து வாலில் வந்து ஃபிட் பண்ணி ஹியூமனோட என்டையர் பாடி ஸ்கேனிங் எல்லாமே இருக்கும் அதில் ஃபீச்சர்ஸு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன்ஸ். ஐயோ இந்த ஒரு ட்ரைலரில் இவ்வளோ ப்ரமோஷன்ஸ் இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. நான் பார்த்த ப்ரமோஷன்ஸ்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தேன்னா நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு மெயின் இந்த ப்ரமோஷன்ஸ் எத்தனை இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். அவ்வளோ இருக்குது நான் ஆக்சுவலாக பார்க்குறப்போ. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் கேசா கிரனேட் வரும். அடுத்து வந்து காவேரி ஹாஸ்பிட்டல் காட்டுவாங்க. ஸ்டார்டிங்லேயே வந்து கலைஞர் மெட்டாவர்ஸ் யூனிவர்ஸ்னு வரும். அடுத்து ஏத்தர் இவி பைக் அந்த இது வந்திருக்கும். அடுத்து ஐபிஎல் ப்ரமோஷன் இருக்கும். அடுத்து நேச்சுரல் சலூன் ப்ரமோஷன் இருக்கும். அடுத்து டிசிஎஸ் ஜோ சொல்லி ஐடி கம்பெனி ப்ரமோஷன்ஸ் இருக்கும். ஸோ ஒரு ட்ரைலர்லேயே இத்தனை இருக்குன்னா இப்போ மூவியில் எத்தனை இருக்குன்றது எனக்கு ரொம்பவே வந்துட்டு எப்படி சொல்லணும், அவ்வளோ ப்ரமோஷன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, ஒரு மூவிக்கு ஒரு ஃபண்டிங்காக வந்து ஒரு ப்ரமோஷன்ஸ் கிடைக்குதுன்னா ஃபைன் தான். பட் அந்தளவுக்கு குவாலிட்டி மூவியில் இருந்தால் மோர் தென் இனஃப். அண்ட் ஆல்சோ நான் மூவி பார்க்க போகிறவங்களுக்கு எல்லாருக்கும் சஜஷன் என்ன சொல்கிறேன்னா, மூவிக்கு ஒரு 10 minutes லேட்டாகவே போங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ப்ரமோஷன்ஸ் கார்டில் வந்து நிறைய பேருக்கு தேங்க்ஸ் டூ ஸ்பெஷல் தேங்க்ஸ் டூலாம் போடுறதுக்கு டைம் ஆகும். ஸோ 10 minutes கழிச்சு போனால் கரெக்டாக இருக்கும்ன்ற மாதிரி நான் நினைக்கிறேன். இந்த காலத்துல லவ்ல ஜெயிச்சிட முடியுமா? இல்ல எங்க அண்ணன் சூரியன் தான் விட்டுருவானா? இப்போ பார்த்தீங்கன்னா மூவியோட ஒன்லைனர். ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் நான் இதில் விட்டு வச்சிருக்கேன். அதை நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி மூவியோட ஒன்லைனர் பார்த்தீங்கன்னா நார்மலாக மிடில் கிளாஸ் இல்லை அந்த மாதிரி லோக்கலாக இருக்க ஒரு பையன்ற மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. நார்மலான ஒரு பையன் வந்துட்டு லவ் பண்ணுறதுக்கு ஒரு பொண்ணு தேடுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமில் இவனுக்கு இந்த டேட்டிங் ஆப் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுது. இந்த ஆப்பை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா ரோபோட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆப் கண்டுபிடிச்ச மாதிரி இருந்திருக்கு. அந்த ஆப்பை இவன் யூஸ் பண்ணி கீர்த்தின்ற ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணுற மாதிரி சொல்லி இருக்கலாம். அந்த பொண்ணுக்கு வந்து அவன் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்து அவங்க 2 பேர் வந்து டேட்டிங் பண்ணி அவங்க 2 பேருக்கு பிடிச்சி போய் அந்த லவ் ஸ்கோருன்னு போகிற இடத்துல மேபி உங்கள் 2 பேருக்கு செட் ஆகலைன்ற மாதிரி சொல்லி அந்த பொண்ணு பிரிஞ்சு போகிற மாதிரி வச்சிருக்கலாம். அதனால வந்து இந்த பையன் வந்துட்டு வெக்ஸ் ஆகி அந்த கம்பெனியை பழி வாங்குற மாதிரி இருக்கலாம். இதுதான் வந்து இந்த மூவியோட ஒன்லைனராக இருக்கலான்றது நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த ஸ்டோரி வந்து எப்படி புரிஞ்சிச்சு ஒன்லைனர்ன்ற மாதிரி சொல்லுங்கள். ஸோ மோஸ்ட்டாக வந்து இப்போ ட்ரைலர் இல்லை செகண்ட் ட்ரைலர் ஏதாச்சும் ரிலீஸ் ஆச்சுன்னா அந்த டைமில் நம்ம வந்து மோஸ்ட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஆனா ஒருத்தன் இல்லாத ஒன்ன
இன்னும் இருக்குன்றான். இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த மூவியில் என்டையர் ட்ரைலர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் மொத்தம் வந்து ஃப்யூச்சர் போகாமல் பேக்வர்ட்ஸில் போயிருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஈவன் நம்மலாம் நிறைய டைம்ஸ் வந்துட்டு ரொம்ப போட்டு அடித்து தேய்ச்ச விஷயம். அதுக்காக வந்து கம்பேக் அணின்லாம் நான் ஹேஷ்டேக் போட விரும்பல. ஆக்சுவலாக அந்த ஒரு ட்ரைலரில் நீங்கள் அந்த ஒரு விஷயம் வந்து பெருசாக சிங்க் ஆகலைனாலுமே இதை வந்து பிக் ஸ்க்ரீனில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு எனக்குமே தோணும். ஸோ மேபி மூவியில் எப்படி சூட் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். Thanks for watching video. Love you all. Can I get